ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறது எப்படி ரிவிஷனுக்கு யூஸ் ஆகுது. கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணுமா, அதில் அப்படி நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுனால டைம் நமக்கு எப்படி சேவ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு தெரியும் 6th ஃபஸ்ட் டேர்ம் ரிவிஷன் பண்ணோம். அதாவது ஒரே நாளில் லைவில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 இயல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3வது இயல் இருக்குது. அது நைட்டு டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்காக நான் என்னோடய நோட்ஸை திரும்ப ஒரு தடவை ரிவிஷனுக்கு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி படிச்சிட்டேன், காலையிலேயே ஒரு தடவை படித்தாச்சு. திரும்ப ஒரு தடவை நோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, கரெக்டாக நோட் பண்ணியிருக்கோமா என்னன்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்காக இப்போ அறிவியல் ஆத்திச்சூடி, அதுக்கப்புறம் அதில் ஆசிரியர் குறிப்பு எல்லாமே இதெல்லாம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண புதுசில் அப்படியே நோட் பண்ணினது தான். எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த அப்படியே இயல் ஆர்டராக தான் நான் எழுதுவேன். புக் பேக், அதுக்கப்புறம் எதிர்ச்சொல் எதுவுமே விடாமல் அப்படியே நோட் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஒன்ஸ் நோட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா திரும்ப புக்கை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு மிஸ் பண்ணாமல் தான் நான் நோட்ஸ் எடுத்திருப்பேன். இது பார்த்திங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி. அதுக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அறிவியலால் ஆல்பம் இயல் 3ல் கொடுத்துருப்பாங்க. இது இப்போ ரிவிஷனுக்காக பார்த்துட்ருக்கேன். புக் பேக்கும் நோட் பண்ணி தான் வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் இது புக்கு வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, 1 லைனர். அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் ஏதாவது கொஷின்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேனா, இல்லை அவங்க ஏதாவது நமக்கு எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துக்குவேன். பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அறிவியல் ஆல்பம், மற்றபடி இதுலேயும் புக் பேக் எல்லாம் தான் இருக்குது. அது எல்லாமே நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன். எது மட்டும் விட்டுருக்கேன் அப்படின்னா, நமக்கு இந்த கலைச்சொற்கள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா, இந்த கலைச்சொற்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த கலைச்சொற்கள் மட்டும் ஸ்டார்டிங்கில் நான் நோட் பண்ணாமல் விட்டுருக்கேன். அது நமக்கு ஒரு வேளை அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் அது மட்டும் என் நோட்ஸில் நோட் பண்ணலை. இதில் அதை பார்த்து தான் நான் படிக்கணும் அந்த லெசனுக்கு. மற்றதுக்கு எல்லாமே நோட்ஸ் கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கணியணி நண்பன். அதுக்கு இந்த லெசன் பார்த்தாலே புரியும். ஒரு எந்திர மனிதன், ரோபோ. அதுக்கப்புறம் அந்த ரோபோ அப்படிங்கிற வேர்டு யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்கன்னா, காரல் கபேக் அப்படிங்கிறவர் செக் நாட்டை சேர்ந்த நாடகாசிரியர். ரோபோ அப்படின்னா அடிமை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நுண்ணுணர்வு கருவிகள் எப்படி உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் சதுரங்க போட்டியில் ஜெயிச்ச அந்த ரோபோவோட பேர் என்ன, டீப் ப்ளூ அப்படிங்கிறது. யாரை வின் பண்ணுச்சு அப்படின்னா கேரிகாஸ்ப்ரோ அப்படிங்கிறவரை வின் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்குச்சு. அது பேர் என்ன அப்படின்னா சோஃபியா. இது ஓகேவா. சோஃபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை என்ன பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே என்னோடய நோட்ஸ் நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறது படிச்சுட்டு. இதில் பார்த்திங்கன்னா சேம் அதே தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு சிலதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஜஸ்ட் இதில் பார்த்துக்கு அந்த பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தான் பார்த்திங்கன்னா இந்த தானியங்கேந்திரத்துக்கு ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நுட்பமாக சிந்தித்து அறிவது என்ன, அப்புறம் பிரித்தெழுதுக, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் புக் பேக்கும் மிக்ஸ் பண்ணியிருக்கும். புக் பேக் அதுக்கப்புறம் நோட்ஸும் லெசனில் இருக்கிறதும் நோட் பண்ணியிருப்பாங்க. நான் புக் பேக் அப்படின்னா புக் பேக்குன்னு போட்டே மென்ஷன் பண்ணியிருப்பேன். எனக்கு ஏதாவது அது பார்க்கும்போதே நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், இம்பார்ட்டன்ட். அது நான் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வேறு எதுலையாவது பார்த்துட்டு நோட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இருக்கிறது நான் நோட் பண்ணிக்குவேன். லைவ்லேயே சொன்னேன், நம்ம ஒரு சில பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதெல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது டக்குன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆ கூட்டல் உருவம், அது பிரித்தெழுதுனா என்ன கிடைக்குன்னா அவ்வுருவம் அப்படிங்கிறது பிரித்து எழுதுனா என்ன கிடைக்குன்னா ஆ கூட்டல் உருவம் அப்படிங்கிறது. நோட்ஸ் எடுக்கும்போது ஏதாவது டவுட்டு, இதுதான் கரெக்டான ஆன்சரா அப்படின்னு தெரியல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அதை நோட் பண்ணி வச்சுருப்பேன். அவ்வளோதான். இப்போது இதில் நோட்ஸ் எடுத்ததில் மிஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சூப்பர் கம்ப்யூட்டர், மெடிசன், சேட்டலைட் ரிசர்ச், பிளானட், ரோபோட், இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் தான் நோட் பண்ணாமல் விட்டுருக்கேன். மற்றபடி எல்லா நோட்ஸுமே இருக்குது. ஸோ புக் எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக நான் எழுதுகிற நோட்ஸு நான் திரும்ப படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கு தான் எப்பயுமே சொல்கிறது நோட்ஸ் எடுத்து படிங்க அப்படின்ட்டு. இப்போ ஒளி பிறந்ததுன்னா அதில் அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி எல்லாமே இருக்கும். இதில் நமக்கு இந்த 1 லைனரில் கூட ஒரு 4-5 கொஷினோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஃபுல்லாகவே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒளி பிறந்தது அப்படின்னா அதில் முக்கியமானது விளக்குகள் தந்த ஒளி அப்படிங்கிறது
அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச புக் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதை யார் எழுதுனாங்க அப்படின்னா லிலியன் வாட்சன் அப்படிங்கிறவர் வந்துட்டு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் அவங்களுக்கு இன்னும் மிகவும் பிடித்த தமிழ் நூல் என்ன அப்படின்னா திருக்குறள் அப்படின்ட்டு இந்த ஒரு 5 பாயிண்ட் மட்டும்தான் இந்த லெசன்லேருந்து கொடுத்துருக்காங்க. பட் நான் நோட்ஸ் எடுத்ததில் நான் புக்கில் படிச்சுட்டு எனக்கு இன்னுமே நிறையா பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் அதுவுமே எல்லாமே வந்துட்டு நோட் பண்ணியிருக்கேன். இது படிச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம நோட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு தெரியும். ஸ்கூல் புக் வந்துட்டு ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்துகிட்டு வேறு எந்த ஒன்லைனரோ இல்லை வந்துட்டு நீங்கள் கொஷின் பேங்க்கோ செக் பண்ணும்போது இந்த கொஷின் இதில் இல்லையே, நம்ம நோட்ஸில் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். கொஷின் பேங்க்கில் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் இல்லை ஒன்லைனரில் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் இந்த பாயிண்ட் இதில் மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக் வந்துட்டு நல்லா படிச்சிடணும். இந்த இடத்துல இந்த பாயிண்டெல்லாம் வருமே இல்லையே அப்படின்னு தெரிகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு படிச்சிருக்கணும். லைனாக ஆர்டராக நோட் பண்ணிக்கோங்க. இலக்கணம் எல்லாமே வந்துட்டு நான் அந்த மாதிரி தான் நோட் பண்ணியிருப்பேன். பாப்பா கிறுக்கி வச்சுருக்கா நோட் எடுத்து. அவ்வளோதான், இன்றைக்கான ரிவிஷன் பிளான் வந்துட்டு இவ்வளோ தான். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்துட்டு நாளைக்கு லைவ் டிஸ்கஷன் இருக்குது. ஸோ இந்த லெசன் வந்துட்டு நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன், இந்திய பொருளாதாரம். அதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன, முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஹைலைட் பண்ணி வச்சிட்டேன். அதாவது எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னாலும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம வேறு ஏதாவது யூடியூப் சேனலில் அந்த மாதிரி வீடியோ பார்க்குறத விட, அதாவது ஒரு சிலதுக்கு வந்துட்டு பார்க்கலாம், சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் கனிமுருகன் சாரோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கு, அது வந்துட்டு பார்க்கலாம். மற்றது இந்த லெசன்லாம் இந்திய பொருளாதாரம் இந்த லெசன்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளே படிக்கலாம், நம்மளே படித்தாலே வந்துட்டு புரிகிற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டாப்பிக்கில் என்ன வரும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். சைடில் நோட் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா அது நம்ம ஃபுல் பேராகிராஃப் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா என்ன, ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கிற மக்களோட எண்ணிக்கையை குறிக்கிறது தான் வந்துட்டு மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவோம். அது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா பீகாரில் அதிகமாக இருக்குது, அருணாச்சல பிரதேசத்தில் கம்மியாக இருக்குது. அப்போ மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிற தலைப்புக்கு பக்கத்துலேயே நான் இந்த மாதிரி ஆரோ மார்க் பாட்டு நோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் அந்த கீழே படிக்கணுங்கிற கூட இல்லை, அந்த ரெண்டு இது மட்டும் பார்த்தோம்னா போதும், ஊர் பேர் மட்டும் பார்த்தோம்னா போதும். அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் நோட் பண்ணுவேன். மேக்ஸிமம் எழுதும்போதே அந்த மாதிரி வந்துட்டு பொறுமையாக தான் படிப்பேன். இப்போ ஒரு நாள் இல்லை ஆஃப் டே அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துகிட்டு தான் படிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுத்தறி விகிதம் எங்கே அதிகமாக இருக்குது எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னா கீழே பேராகிராஃப் வந்துட்டு படிச்சுட்டு அதில் முக்கியமானது என்ன, பீகாரில் கம்மி கேரளாவில் அதிகம், அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ, மற்ற டீட்டெயில் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஃபுல் லைனும் படிக்கணும்னு நினைக்க வேண்டாம். நமக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இப்போ குரூப் 4 லெவலுக்கெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏதாவது புக் பேக் வந்துட்டு கண்டிப்பாக எல்லா புக் பேக்குக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஓல்டு டிஎன்பிசி கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ இரும்புத்தாது வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் அதில் இருக்கிற நோட் அப்படியே பாயிண்ட்ஸ் வந்துட்டு நோட் பண்ணிக்க. இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நான் நோட்ஸ் எடுக்கலை, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு எல்லாமே ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை படிச்சுட்டு 3rd டைம் தான் வந்துட்டு நோட்ஸ் எடுப்பேன். ஏன்னா அவ்வளோ கிளியராக வந்துட்டு நமக்கு புரியாது, ஏன்னா பெரிய லெசன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைனா எடுத்ததும் நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எல்லா பாயிண்ட்டையும் எழுதி வச்சுருவோம், அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டு, நோட்ஸே வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போதே ஹைலைட் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். என்ன இப்படி கலராக ஹைலைட் பண்ணியிருக்கேன்னு நினைக்காதீங்க. பாப்பா வந்துட்டு ஏதாவது அவள் ஹைலைட்டர் பிங்க் கலர் ஹைலைட்டர் எடுத்துகிட்டு போயிட்டா, அதனால் நானும் தேடி பார்த்தா கிடைக்கல அப்படிங்கிறக்காக இந்த க்ரீன் கலர்லேயே வந்துட்டு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தங்கம் வந்துட்டு எங்கே இருக்குது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அந்த முக்கியமான கனிம வளங்கள்லாம் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி, இதெல்லாம் இந்தியாவில் கல்வி முறை எப்படி இருக்குது, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் நம்ம படித்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் வந்துட்டு இதில் இருக்கும். ஓகேங்களா. இப்போ மகாத்மா காந்தியடிகள் என்னென்ன நூல்கள் வந்துட்டு எழுதுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணிக்க. அம்பேத்கர், ஜவஹர்லால் நேருவில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா போதும். ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை அந்த லெசனை வந்துட்டு நல்லா படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நோட்ஸ் எடுத்தோம்னா போதும். நம்ம ஒரு தடவை படிச்சிட்டோமே, நமக்கு படிக்கும்போதே புரியுதே அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப கேட்கும்போது தெரியாது. ஃபஸ்ட்டு படிச்சுட்டு
அதுக்கப்புறம் இந்த கொஷின் பேங்க் தர்மா அகாடமி கொஷின் பேங்க் இருக்கு இல்லைங்களா, இது நல்லா நீட்டாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போது மக்கள் தொகை பற்றி ஒரு கூற்றுகள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு இந்த பேராகிராஃப்லேருந்து கொஷின் வந்துட்டு எடுத்திருக்காங்க. எப்படின்னா, கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு மக்கள் தொகை அளவு அதிகரித்து உலக அளவில் சீனாவிற்கு அடுத்து 2ஆம் நிலையை அடைந்துள்ளது. உலகின் புவிப்பரப்பில் 2.4% பரப்பளவு மற்றும் உலக வருவாயில் 1.4 வருவாயை பெற்றுள்ளது. உலக மக்கள் தொகையில் 17.5% தன்னகத்தை கொண்டுள்ளது. வேறு வகையில் கூறினால் உலக மக்கள் தொகையில் 6இல் ஒருவர் இந்தியர் அப்படின்ட்டு. எனக்கு இது பார்த்தப்ப இது 4மே கரெக்டாக தான் இருக்குது, இதில் எந்த கூற்று தப்பு அப்படின்னு சொல்லி என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் திரும்ப புக் எடுத்து நம்ம நோட் பண்ணி பார்த்தோம். இது ஆல்ரெடி ஹைலைட் பண்ணி வச்சுருந்தது. 2.4 பரப்பளவு 1.2% வருவாயை வந்துட்டு பெற்றிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் 1.4 வருவாயை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறக்காக அந்த 1.2% அப்படிங்கிறது வந்துட்டு நான் சைடில் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இனிமேல் வந்துட்டு அது வந்துட்டு மறக்கவே மறக்காது. அதுக்கப்புறம் மக்கள் தொகையில் 17.5% தன்னகத்தை கொண்டு இருக்குது. 6இல் ஒருவர் வந்துட்டு இந்தியர். அப்புறம் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகம். அதாவது இப்போ அமெரிக்காவில் இப்போ ஒரு ஸ்டேட்டில் கனடா அதை விட வந்துட்டு மக்கள் தொகை வந்துட்டு நம்ம ஸ்டேட்டில் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உங்களுக்கு பெட்டர் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 2-3 தடவை படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கொஷின் பேங்க் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே செக் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா ஆன்சரும் கொடுத்துருக்காங்க, 100 கொஷின்ஸ் வந்துட்டு இருக்குது. அப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம செப்பரேட்டாக போயிட்டு டெஸ்ட் எழுதி பார்க்க முடியாத சுச்சுவேஷன், வீட்டில் இருந்து படிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதுதான் வந்துட்டு பண்ண போகிறேன். எக்கனாமிக்ஸ் வந்துட்டு படிக்க முடியல, நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, ஈஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கணுமா, எப்படி ரிவிஷன் பண்ணுறது, நோட்ஸ் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ.